بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்நிகழ்ச்சியில் இம்மதரசாவில் எவ்வாறு இந்நேரத்தில் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டினானோ அதுபோல் நாளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களோடும் ஒன்று கூட்டுவானாக. கணித்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எம்முடைய அல் இஹ்சான் மக்தப் ஹிஃப்லு மதரசா ஆரம்ப காலகட்டத்தில் 4 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியரை கொண்டு துவங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் 7 வருஷம் கடந்து அதன் வளர்ச்சியாக இன்றைய தினம் 8வது வருடத்திலே எமது மதரசாவில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்டு மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்திலே இந்நிகழ்ச்சியிலே எம்முடைய மதரசா 2 ஹாஃபிலாக்களை பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறிய உதாரணம் ஒன்று சொல்கின்றேன். ஒருவர் ஒரு மரத்தை நடுகின்றார். அம்மரம் வளர்ந்து கொண்டு வருகின்றது. மேலும் அது பல கிளைகளாக ஆகின்றது. அதில் இலைகள் பச்சை பசை என்று காட்சி அளிக்கின்றது. அதில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக, நாவிற்கு சுவையாக கனிகளை கொடுக்கின்றது. அதுபோல்தான் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக அல் இஹ்சான் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசா என்ற ஒரு மதரசா ஒரு கிளையாக உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மரம் வளர்வது போல் இன்று 6 கிளைகளை, ஷேகுல் அக்பர் தெருவில் 4 கிளைகளும், கல்வத்து நாயகம் தெருவில் 2 கிளைகளை கொண்டு மொத்தம் 6 கிளைகளும் 5 பிரிவுகளாக சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், வாலிப பெண்கள், தாய்மார்கள் என 5 பிரிவுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் அந்த மரத்தில் காய்ச்ச பழம் அதுபோல இந்த மசாவில் இன்று காய்த்த பழம், அதாவது மனதிற்கு குளிர்ச்சியாக, மனதிற்கு நிறைவாக, பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக 2 ஹாஃபிலாக்களை இன்றைய தினம் எம்முடைய மதரசா பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஹாஃபிலாக்கள் குர்ஆனை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் தான் நாம் எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல ஹாஃபிலாக்களையும் பல ஹாஃபில்களையும் எமது மதரசா உருவாக்க வேண்டும். இன்றைய தினத்திலே அதற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்நிகழ்ச்சியின் ஆரம்பமாக என்னுடைய மதரசாவின் ஹிஃப்லு மாணவர் முஹம்மது இலியாஸ் அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا فاصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا واذكر اسم ربك بكرة وأصيلا ومن الليل فاسجد له وسبحه ليلا طويلا إن هؤلاء يحبون العاجلة
ويدعون وراءهم يوما ثقيلا نحن خلقناهم وشددنا أسرهم وإذا شئنا بدلنا أمثالهم تبديلا إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا وما تشاءون إلا أن يشاء الله إن الله كان عليما حكيما يدخل من يشاء في رحمته والظالمين أعد لهم عذابا أليما. السلام عليكم. மாணவர் முகமது இலியாஸ் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருவதற்காக இங்கே வருகை தந்துள்ள நமது அல் இக்சான் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசாவின் தாளாளர் ஜனாப் TS அபூபக்கர் சித்திக் அவர்கள் மற்றும் முதல்வர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவர்களையும் எமது மதரசாவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிப்பதற்காக அல் பாக்கியாத் மதரசாவின் கூட்டமைப்பின் துணை முதல்வர் பாசத்திற்குரிய ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் மீரான் மொஹிதீன் யூசுஃபி மற்றும் நமது மதரசாவின் ஆசிரியர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்துள்ள நமது அல் இக்சான் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசாவின் பேராசிரியரும் இஸ்லாமிய அழைப்பாளருமான மௌலவி அல் ஹாஃபில் MA அஹமது ஹசன் சாலி ஹல்ரத் அவர்களை எமது மதரசாவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பு அழைப்பாளராக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள 44வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அல் ஹாஃபில் MS முஹைதீன் அப்துல் காதர் அவர்களையும் 44வது வார்டு வட்ட கழக செயலாளர் மதிப்பிற்குரிய ஜனாப் M சாகுல் ஹமீத் அவர்களையும் பிரபல தொழிலதிபர் மதிப்பிற்குரிய ஜனாப் அல் ஹாஜ் நூருத்தீன் அவர்களையும் ஆசுரா பில்டர்ஸ் கன்சல்டிங் உரிமையாளர் கண்ணியத்திற்குரிய சகோதரர் மன்சூர் அவர்களையும் நமது மதரசாவின் நலன் விரும்பி பாசத்திற்குரிய சகோதரருமான ஜனாப் TA சையத் அலி அவர்களையும் எமது மதரசாவின் சார்பாக இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியின் முத்துக்களான ஹாஃபிலாக்களின் பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் அனைத்து தாய்மார்களையும் மாணவ மாணவிகளையும் இந்நிகழ்ச்சிக்கு என் மதரசாவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியின் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக நமது மதரசாவின் அல் இக்சான் மக்தப் ஹிஃப்லு மதரசாவின் பேராசிரியர் இஸ்லாமிய அழைப்பாளருமான மௌலவி அல் ஹாஃபில் MA அஹமது ஹசன் சாலி ஹல்ரத் அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் ஒரு முக்கியமான அமர்வில் நாம் எல்லாம் குழுமியிருக்கின்றோம். இன்றைய இந்த தினத்தில இந்த மேடையில நம்முடைய ஊரிலே சிறப்பாக இயங்கி வருகின்ற நம்முடைய மதரசாவினுடைய ஒரு அடையாளமாக
2 பிள்ளைகள் தங்களுடைய முயற்சியில, அவர்கள் தம் பெற்றோர்களுடைய முயற்சியில, குறிப்பாக ஆசிரியர்களுடைய பெரும் முயற்சிக்கு பின்னால் இன்றைக்கு அல் குர்ஆனை முழுவதுமாக நிறைவு செய்து அதற்கு அவர்கள் நிர்ணயித்திருக்கிற தௌர் என்கிற இந்த குர்ஆனை சரியாக ரிப்பீட் செய்து அழகிய முறையில இன்றைக்கு ஹாஃபிலாக்கள் நிறைவு செய்ய இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில அல் குர்ஆன் அது சார்ந்த சில தகவல்களை நம்முடைய உள்ளத்தில் நாம் பசுமையாக நிலைநிறுத்தி இருக்க வேண்டும். பொதுவாக இந்த குர்ஆன் படித்தல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் அளவிட்ட எல்லா அளவுகளிலும் அடிப்படையான அளவுகோலாக இருப்பது, சிறப்புக்கு அளவுகோலாக இருப்பது அல் குர்ஆன் தான். இன்றைக்கு இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அதிகமாக குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். யார் அதிகம் குர்ஆனை ஓதி இருக்கிறார்களோ அவர்கள் தான் முன்னால் நின்று என்ன செய்ய முடியும். யாராவது 3 பேர் பயணத்துல போனா கூட அதுல யார் அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது மாதிரி ஹிஜ்ரத்திற்கு முன்னால், ஹிஜ்ரத் ஏற்படுவதற்கு முன்னால் முதலாவதாக பைஅத்துல் அக்கபா, இன்றைக்கு மதீனாவுக்கு நாம் செல்கின்றோம். அதில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை பார்க்கின்றோம். இஸ்லாமிய மாற்றங்கள் சிறப்பான ஒரு நிலையை அந்த மதீனாவில் நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால், அவர்களே மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த பைஅத்துல் அக்கபாவுடனாக சில அவுஸ் கஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர்கள் அன்சாரிகள் மதீனால இருந்து மக்காவுக்கு வர்றாங்க, பைஅத் பண்றாங்க. பைஅத் பண்ணிட்டு திரும்ப அவங்க போறாங்க. போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் அன்றைக்கு வரைக்கும் இறங்கிய குர்ஆன் என்பது இன்றைக்கு நம்ம கையில மொத்தமா இருக்குது. அது மாதிரி இல்ல. அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சன்னமா இறங்குது. அல்லாஹ்வுடைய 40வது வயசுல இறங்க ஆரம்பிக்கிற குர்ஆன் 13 வருஷமாக குர்ஆன் இறங்கி இருக்குது. அந்த குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அங்க அளவுகள் குர்ஆனாகத்தான் இருந்துச்சு. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலிருந்து எப்பொழுதெல்லாம் யுத்தத்திற்கு மதீனாவிலிருந்து கிளம்புவாங்களோ அப்ப அந்த மக்களுக்கு மத்தியில் தலைவராக, பொறுப்பாளராக, கலீஃபாவாக அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிப்பார்கள். ஏன் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் குர்ஆனிலே அதிகமான ஞானம் பெற்றவர்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நிர்வாக கட்டமைப்பிலே யாரை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அங்கு இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமில்ல, மறு உலகத்திலும் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்களாக யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களோ சங்கையான கண்ணியமான வானவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். குர்ஆனுக்கு ஏராளமான நன்மைகளை அடுத்தடுத்து சொல்கிறார்கள். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்கிறார்கள். இன்றைக்கு ஹாஃபிலாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த குர்ஆனை அவர்கள் மனனம் செய்வதற்குள்ள இந்த 30 ஜுஸுக்களையும், இந்த 114 அத்தியாயங்களையும், 6000 சொச்ச வசனங்களையும் எத்தனை முறை ஓதியிருப்பார்கள். அப்படி என்றால் எத்தனை கோடிக்கணக்கான நன்மைகள் அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பெற்றுக் கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அல் குர்ஆனை ஹிஃப்ல் பண்றது. நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கூட்டங்களுக்கு எதிராக குனூத்துல சாபத்தை வேண்டுகிறார்கள். குனூத்துல தொழுகையில குனூத் ஓதுறாங்க. சுபுகுல தொடர்ந்து 1 மாத காலம் குனூத் ஓதுறாங்க. ஏன், எதற்காக என்று நீங்கள் வரலாற்றை பார்த்தால் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹாஃபில்களை மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூட்டிட்டு போய் பிர் மஊனா என்கிற ஒரு இடத்தில் வைத்து சுமார் 70 ஹாஃபில்களை கொலை செய்தார்கள். 70 ஹாஃபில்களை கொலை செய்ததற்காகத்தான்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே குனூத் என்கிற ஒரு நடைமுறையை சாத்தியப்படுத்துகிறார், பண்ணி காமிக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த உம்மத்து, இந்த சமூகம் மேம்படுவதில, ஈருலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதில, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில் முன்னிலை வகிப்பதில, அனைத்திலும் இந்த ஹாஃபிலாக்கள் முதன்மை பெறுகிறார்கள். அதனால இன்றைக்கு நம்முடைய மதரசாவுல ஹாஃபிலாக்களாக இந்த பட்டம் வாங்க இருப்பவர்கள், நிறைவு செய்திருப்பவர்கள், இன்றைக்கு அல் குர்ஆனை நிறைவு செய்து இந்த ஒரு அகமகிழ்வு அடையக்கூடிய இந்த சூழல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த குர்ஆன் என்பதுதான் இந்த சமூகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி, ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, அவங்க வந்து குர்ஆனாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னாங்க. குர்ஆன் தான் நாம். நபிமார்கள் எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். 62வது அத்தியாயத்தின் 2வது வசனம், ஹுவல்லதீ பாத பில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த நபிமார்கள் எதற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதி காண்பிக்கத்தான் அனுப்பிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பிள்ளைங்களுடைய உள்ளத்துல குர்ஆன் போய் சேருதுன்னா, இதுதான் ஒட்டுமொத்த நபிமார்களும் இறை தூதர்களும் இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கமே. இதை நாம் அடிப்படையாக விளங்க வேண்டும். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. குர்ஆனோடு நாம் அனுதினமும் நெருங்க வேண்டும். பெற்றோர், பிள்ளைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் குர்ஆன் ஓத வேண்டும். இந்த குர்ஆன் தான் நாம், இந்த குர்ஆன் தான் நம்மை சரியான வழிக்கு கொண்டு செல்லும் என்பதை அடிப்படையில் விளங்க வேண்டும். இந்த குர்ஆன் ஹாஃபிலாக்கள் உடனே ஏதாவது தமிழ்ல கட்டுரைகள் கிடைக்காதான்னு சொல்லி சும்மா கூகுள் பார்க்கும் பொழுது, திண்டுக்கல்ல நத்தம்ங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு மனிதருக்கு முஹையத்தீன், ஷேக் முஹையத்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷருக்கு வாழ்நாள் விருத அல் ஃபலாஹ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வழங்கியிருக்கு. எதுக்காக இந்த விருதை இவருக்கு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க. அந்த 5 பொம்பளை பிள்ளைங்களையும் ஹாஃபிலாவா ஆக்கியிருக்காரு. ஒரு பிள்ளைய வீட்டுல ஹாஃபில் ஆக்குறதுக்கு எவ்வளவு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு முயற்சி எடுக்கும். 5 பிள்ளைங்க அவருக்கு அந்த ஸ்கூல்ல வாழ்நாள் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருதை வழங்கியிருக்கிறாங்க. 5 பிள்ளைகளுடைய பேரையும் லிஸ்டையும் போட்டு ஹாஃபிலா, 5 பேரையும் ஹாஃபிலா ஆக்கிறது. எந்த அளவுக்கு அவர் குர்ஆன் மீது ஆசை கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். எந்த அளவுக்கு அந்த தாயும் தந்தையும் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். அதனால இந்த ஹிஃப்ல் விஷயத்தில, குர்ஆனுடைய விஷயத்தில நாம் எல்லோரும் நல்லபடியாக முஸ்தீப் எடுக்க வேண்டும். குர்ஆனை கற்பதோடு மட்டும் இல்லாமல் ஹாஃபிலாக்களுடைய பெற்றோர்கள், இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள், இங்கு சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், கல்வியாளர்கள், சமூகத்தினுடைய முக்கியமான பிரதிநிதிகள், நம்முடைய கவுன்சிலர் அவர்கள், உண்மையிலேயே அவர்களை பற்றி இங்க நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹாஃபில் ஒரு சிறந்த விஷயம் இல்லையா? அவங்களை பார்க்கும் போதெல்லாம் மதரசால ஃபைசர் ரஹ்மான் மதரசால படிக்கும் போதுல இருந்து அவர்களை வந்து பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமானவங்க. ஹாஃபில் அறிமுகமான ஒரு சமூகத்துல, ஒரு அரசியல்ல, சமூக சேவையில இருந்தாலும் தன்னை ஹாஃபில் என்று அவர்களை சொல்லும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. அடிப்படையில் நாம் எந்த களத்தில் பணி செய்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். ஆனால் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும் அல் குர்ஆனை சுமந்திருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அடையாளம். இதுதான் நமக்கு அடையாளம். அல் குர்ஆன் தான் நமக்கு அடையாளம். குர்ஆன் தான் நம்மளை வழிகாட்டும். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த குர்ஆன் தான் அவங்களை சரியான வழிக்கு கொண்டு போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் 2ஐ விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் சரியாக பின்பற்றும் போது வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல் குர்ஆன் கிதாபுல்லாஹ், இன்னொன்று என்னுடைய நடைமுறை என்று சொன்னார்கள். அதனால் அல் குர்ஆனோடு நாம் அனுதினமும் தொடர்பில் இருக்க வேண்டும். இது போன்ற ஹாஃபிலாக்களை நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஹாஃபிலாக்களுக்காக துஆ செய்யணும். ஹாஃபிலாக்களுடைய துஆவை நாமும் பெறணும். அவர்கள் தம் பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியில தொடர்ந்து இந்த பிள்ளை ஹாஃபில் ஆகணும் முயற்சி பண்ணிருப்பாங்க. இதை நாம ஒரு நல்ல ரோல் மாடலாக ஆக்கி நாமளும் சிறப்பாக நம்முடைய வீட்டுல குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளை இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், எப்படிப்பட்ட துறைகளையும் தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் குர்ஆன் படித்த ஹாஃபிலா, குர்ஆன் படித்த இன்ஜினியர்,
ஹாஃபிலா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கும், ஹாஃபிலா இருக்கணும், டாக்டரா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அதனால இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனோடு நாம் 3 வகையான தொடர்புகளை எக்காலமும் கொண்டிருக்கணும். ஒன்று, குர்ஆனை நல்லபடியாக ஓதுவது. இரண்டாவது, குர்ஆனை பொருள் உணர்வது. ஹாஃபிலாக்களும் கவனத்தில் வைக்க வேண்டும். குர்ஆனை படிக்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அல்லாஹ் சொல்றான்ல, திரும்ப திரும்ப ஓத சொல்றான். 7 தடவை எதுக்காக ஓத சொல்றான்? அது என்ன சொல்லுது? அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முக்கியத்துவம் என்ன? உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாயாக இருக்கின்றது. இந்த ஃபாத்திஹா நம்மிடத்தில் என்ன சொல்கிறது? அரபியில் ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அது அவர்களுடைய மொழி. சஹாபாக்கள் அரபியில் ஓதினார்கள் என்றால் அது அவர்களுடைய மொழி. நாம் தமிழிலே அரபியில் மட்டும் ஓதிக்கொண்டு அது என்ன அர்த்தம் சொல்கிறது, என்ன கருத்தை சொல்கிறது, ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக இந்த குர்ஆன் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்னது? என்ன சும்மா மந்திரம் சொல்லிட்டு போறதுக்கா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித் அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு அகீதாவை பேசுது, ஒரு முஃமினுடைய நம்பிக்கையை பேசுது. அர்ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய தன்மையை பேசுகிறது. மாலிக் யௌமித்தீன் அல்லாஹ் என்றால் யார் என்று பேசுகிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஐயா அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன, அதை பற்றி பேசுகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஒவ்வொரு முஃமினா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன தேவை என்று பேசுகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். எப்படிப்பட்ட மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து விடவே கூடாது என்பதை பற்றி பேசுகிறது. ஒவ்வொன்றும் மனிதனுக்கான பாடம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் அது ஒரு பாடம். அல்லதீன யுமினூன பில் கைப் ஒரு பாடம். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் ஒரு பாடம். குல் வல்லாஹு அஹத் ஒரு பாடம். அராய்தல்லதீ யகذிபு பித்தீன் ஒரு பாடம். குர்ஆனே நமக்கான சிலபஸ், ஒரு பாடத்திட்டம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எந்த சிலபஸில் படிக்கட்டும், அது சிபிஎஸ்இ ஆக இருக்கட்டும், இன்டர்நேஷனலாக இருக்கட்டும், அல்லது மெட்ரிக்காக இருக்கட்டும், ஒரு முஃமினுக்கான சிலபஸ், ஒரு முஃமினுக்கான பாடத்திட்டம் அல் குர்ஆன். அந்த குர்ஆனை சரியாக படிக்க தவறிவிட்டால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். 23 ஆண்டுகள் சன்னமாக அல்லாஹ் அல் குர்ஆனை ஸல்லல்லாஹு இறக்கி தந்து ஒரு அருமையான உம்மத், உலகத்துக்கே முன்மாதிரியான உம்மத்தை அல்லாஹ் உருவாக்கி காண்பித்தார். நாம் அப்படிப்பட்ட உம்மத்தாக இருந்து விட்டால் இந்த உலகத்தில் எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்ச்சிகள் வந்த போதிலும் அல்லாஹ்வுடைய திட்டத்திற்கு முன்னாடி எல்லாம் தவிடுபடுவார். அவன் அப்படி திட்டம் போடுறான், இவன் இப்படி திட்டம் போடுறான், இவன் இப்படி அழிக்கணும்னு நினைக்கிறான், இவன் இப்படி சாயம் பூசணும்னு நினைக்கிறான், நம்ம எவ்வளவோ அவதூறுகள். அல் குர்ஆனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டால் எந்த ஒரு கொம்பனாலும், எந்த ஒரு சூழ்ச்சியாளனாலும் எதுவுமே செய்துவிட முடியாது. அதனால் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய மதரசாவிலே முதலாவது ஹாஃபிலாக்கள் நிறைவு நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது. இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிலாக்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாம முடிவெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அல் குர்ஆனை தட்டையாக நாம் அதை படித்துவிட்டு விலகி செல்லாமல் குர்ஆனுடனான வாழ்க்கைக்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு நேரத்தினுடைய அருமை கருதி என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசிரியர் மௌலவி அல்-ஹாஃபி எம்ஏ அஹ்மத் அல் சாலிஹி அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியை நட்சத்திரங்களாக ஜொலிக்கக்கூடிய ஹாஃபிலாக்களை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசுமாறு 44வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அல்-ஹாஃபி எம்ஏ சுஹைல் அப்துல் காதர் அவர்களை நாங்கள் உண்மையை புரிந்தோம், உடனே தருகிறோம். நீ எங்களுக்கு உதவி செய் என்று கேட்டு ஹசான் உங்கள் மாசமுடைய இந்த நிதித்துடைய தலைவர்கள, இந்த மாசமுடைய செயலாளர்கள, பொருளாளர்கள, நிர்வாகிகள, இங்கே எனக்கு முன்னால் பேசியிருக்கின்ற முறையாளுக்குரிய அசத் அவர்கள, இந்த நிகழ்ச்சிக்கு ஊழலுடைய ஒரு நல்ல உறவலர்
மரியாதைக்குரிய அவர்களா, இந்த தங்கமணியினுடைய விவாத மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சாமி அவர்களா, லபாசா அவர்களா, நம்முடைய அவர்களா, இது அதுக்கு மேலாக இந்த மனசாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி இந்த அருமையான காட்சிகளை பார்க்க இருக்கக்கூடிய தாய்மார்களா, மறுவர்களுக்கும் இந்த குரானை கொண்டு நேர்வழி திறந்ததற்கு ஆத்மாக்களை உருவாக்குகின்ற முடியாதற்குரிய ஆத்மா பெருமக்களை, எனக்கு முன்னாள் பேசிய நம்முடைய அஜித் அவர்கள் தீயாராக சொன்னார்கள். விஷயங்கள் குரானை கட்டுப்படுத்துவது, குரானுக்கு எடுத்து சொல்வது, அதங்களை எப்படியெல்லாம் கொண்டு சேர்ப்பது என்று மிக அழகாக பேசுவார்கள். ஒரு மனசாக உருவாக்குவது, நீங்க பேசும்போது சொன்னார்கள் 4 மாதங்களை இப்போதான் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா. இன்றைக்கு 6 மதரசாக்களை இந்த பிரிவுல 6 மதரசா பக்கத்தில் இருக்கக்கூடிய விரைவாக உருவாக்கி சொன்னார்கள். எல்லாம் கிளைகள் வந்து இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். இந்த மதரசாவுடைய கிளைகள் மதரசா ஆரம்பிச்சோம் என்பதல்ல, எந்த நோக்கத்துக்கு இந்த சமுதாயத்தினுடைய கஷ்டங்கள், சமுதாயத்தோட பிரச்சனைகள் உலகத்திலே மதரசாக்களே ஊட்ட வேண்டும், மதரசாக்களுடைய மாணவர்களை அழித்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில இந்த மாதிரி மதரசாக்களை உருவாக்கி மதரசாவுடைய பிள்ளைகளுக்கு ஆந்திராவுடைய குரானை அவருடைய இல்லத்திலே பதிவு செய்யக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களை வாழ்த்துகிறோம். இந்த மதரசாக்களை இங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குரான் ரொம்ப மேலப்பாளையத்துல குரான் வந்து ரொம்ப நம்மளால மட்டும்தான் குரான் வெறுக்கப்படுகிறது. மற்ற காலங்களில குரான் முழுவதே இல்லை. பிள்ளைகள் எங்கே வசிக்கிறான், பிள்ளைகள் எங்கே போகிறான் என்பது கிடையாது. மதரசாக்கள் சென்று விட்டாயே, இந்த மதரசாக்கள் இன்றைக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டது, குரானிலே என்ன ஆயத்தை சொல்லப்பட்டது இந்த யாருமே கேட்கப்படவில்லை. தாய்மார்கள் அவர்கள் யாரை குறைந்து அழைக்கக்கூடாது. தொலைக்காட்சியில் இன்றைக்கு நம்மை கொண்டு இன்றைக்கு தொலைக்காட்சியை தள்ளிவிட்டது. பிள்ளைகள் கவனிக்கப்படவில்லை, குடும்பத்தை கவனிக்கவில்லை, சமுதாயத்தை கவனிக்கிற வகை இல்லை. நாட்டின் பிரச்சனை எந்த இருக்கிறது நமக்கு தெரியாது. இவர்கள் இந்த மதரசாவுடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏகப்பட்ட மதரசாக்கள் ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இன்றைக்கு வேலைப்பாளையத்தில் இழக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கின்றோம். இன்னும் பிள்ளைகளை உருவாக்கப்பட வேண்டும். ஆசாக்கு தாய்மார்கள் இன்றைக்கு முன்னாள் அதற்கு சொன்னார்கள், நீங்களும் ஓதப்பட வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளும் ஓதப்பட வேண்டும். வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும். குரான் நடத்தப்பட வேண்டும். குரான் வந்து இன்றைக்கு மனசில் இருக்கு சொன்னால் அவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ்த்த வேண்டும். அவர்கள் குரான் சாதாரண வைக்கப்படாத அந்த பிள்ளைகளை எப்படி தைரியத்தோடு ஒரு பிள்ளைகளை வைத்திருக்கின்றோமோ அதே போல அந்த பிள்ளைக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த மரியாதை செய்யப்பட வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு. அப்பதான் இந்த பிள்ளைகளுடைய குரானுடைய கற்றல் நமக்கு இந்த சமுதாயத்திலே மரியாதைக்கின்றது, நம்ம வீட்டிலே மரியாதைக்கின்றது. நாமும் ஓத வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை, உங்க நண்பர்களை ஓதப்பட வேண்டும் சொல்ல வேண்டும். வீட்டிலே உங்களுடைய தமிழ்நாடு சூழலை சோழர்கள் ஒரு சகாபி சொல்லும் போது மரியாதைக்கின்றது சொல்லும் போது நீங்கள் வாக்கியா ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் கடைபிடித்தார்கள். நம்ம சொல்லியிருந்தோம், எல்லா வீட்டிலும் வாக்கியா ஓதப்பட வேண்டும். குரானுடைய
சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும். அப்படி நினைக்கக்கூடிய இவர்கள் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். ஆகையால் இருக்கக்கூடிய நம்ம ஆசிரியர்களை வாழ்த்துகிறோம், பலமான வாழ்த்துகிறோம். 2000 பெற வேண்டும். இந்த மனுஷத்தின் கிளையாக உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்தி சிறப்புகிறேன். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியின் வைரங்களாக சொல்லிக்கக்கூடிய ஹாஃபிலாக்களை வாழ்த்தி சில வார்த்தைகள் கூறுமாறு 44வது வார்டு வட்டக்கழக செயலாளர் மதிப்பிற்குரிய ஜனாப் எம் சாகுல் ஹமீத் அவர்களை அழைக்கிறேன். அரசாவுடைய நிலையில ஏற்றத்துக்குண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அரசியல் நிலையில பேச முடியும். இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி பேசக்கூடியவரும் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்ல அறிமுகம் உங்களோட சங்கீத மகிழ்ச்சி எல்லா ஆளுநர்களே சொல்றதான் நம்ம அசரத்து மார்க்கம் சொல்றாரு. நாம அதை தவறா சொல்றோம். நீங்க உங்க பிள்ளைகளை குர்ஆன் ஓத வைங்க, மார்க்கத்தை சேருங்க, அல்லாவுடைய ஆலிமா ஆக்குங்க. அதுல எந்த தவறும் இல்லை. அதனால பொது படிப்பை விட்டுறாரு. பொது படிப்பை படித்துக்கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளை அதை கவனம் சேர்த்துக் கொள்ளுங்க. தெரிந்து அரசுடைய வேலைக்கு நம்ம பிள்ளைகளை நீங்க அனுப்புங்க. இப்போல சூழ்நிலை நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கு. யார்கிட்ட சொல்லியும் ஒண்ணும் நடக்க போவதில்லை. நம்ம அல்லாட்டத்தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம். அதனால நீங்க படிக்குள்ளாயும் அந்த பிள்ளைகளை கவனம் செலுத்தி நல்ல மார்க் வாங்கி நீங்க அரசு ஊழியர் ஆக்கணும் சொல்லி என்னுடைய தலைமையான வேண்டுகோள். நீங்க நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், மனுஷனுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க என்ன படிக்குது சொல்ற என்ன சொல்லி கொடுத்தாங்க, மனுஷால என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க இப்ப நீங்க படிக்க வந்துட்டீங்க, நீங்க ஓட வந்துட்டீங்க, நீங்க அதை நீங்க கண்டினியூ பண்ண. நம்ம புள்ள சரிதாமா தேவைப்படி இந்த 10 ரூபாய் எப்படி 5 ரூபாய் எப்படி பண்ண வாங்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. போகக்கூடிய காலங்கள் நம்ம காலம் கழிஞ்சு போச்சு. வரக்கூடிய பிள்ளைகளுடைய காலம் நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க பொது படிப்பை நீங்க படிக்க சொல்லணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்ம மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். எங்க பார்த்தாலும் நம்ம தான் பாதிக்கப்படுறோம். ஏன்னா யாரும் அந்த நம்ம வேற யாரும் பாதுகாக்க முடியல. போற பக்கத்துல நம்ம பாதுகாப்பா போகணும், பாதுகாப்பா வரணும். நீங்க நல்லா படிக்க சொல்லுங்க, நல்ல பாடத்தை படிக்க, டிகிரி படிக்க சொல்லுங்க. வேற போடலாம். என் மகன் பிஇ மாப்பிள்ளை எம்ஐசின்னு போடலாம். பிஇ வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவோம், மூத்த படிச்சு அங்க என்ன செய்ய போறான், அங்க போய் பார்த்ததுனால கலை போறான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதெல்லாம் மாறுபட்டு இப்ப ஜெனரல் நாலேஜுக்கு நம்ம வரோம். அதுக்கு உங்க கையில தான் இருக்கு. தாய் தோப்பம் பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணி வளருங்க. பிள்ளைக்கு போன் கொடுத்தோமா பேச என்ன வைங்க. இது அரசியல் மேடையில நான் பேச முடியாது. இது பொது மேடை, அது பொது மேடை. இது நம்ம தனி மேடை. இங்க என்னன்னாலும் பேசலாம். என்ன கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இங்க பேசலாம். தாய் தோப்பம் கையில தான் அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு இருக்கு. அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து பேர் வாங்கினாதான் உங்களுக்கு பேர். இன்னைக்கு இந்திய ராணுவத்துல ஊருக்கு போனாக்கிட்ட பெண்கள் பேர் குரோசி. அந்த பெண்கள் தான் தலைமையேற்று நடத்துது. இஸ்லாமிய பெண்மணி. அது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் வரணும். IPS படிக்கணும், IAS படிக்கணும். ஒரு தெருக்கு 2 IPS IAS தான் ஒரு காலங்கள்ல நம்ம கதையை ஓட முடியும். நம்ம பிள்ளை இன்னைக்கு பிரியாணி கொடுத்தா தேங்காய் கொடுத்தா இருக்கக்கூடாது. சாப்பாடை நீங்க ஒரே பிரியாணி இதெல்லாம் கொடுக்காம கண்டிஷன் பண்ணி கொடுத்து படிப்புல கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மருத்துவங்கள்ல வாழ ஒழுங்கா நடக்கிறாங்களா, நம்ம பிள்ளை நல்ல முறையா படிக்குதா, அதுல கவனம் செலுத்துங்க. நம்ம மக்கள் நல்லா இருக்கும். நம்ம தெருல 2 வீட்டு இருந்தாங்க. நம்ம தெருல அரசு ஊழியர் ஒரு ஆள் தான் இருக்காரு. ஏன்னா காலம் கலந்து போகுது. நம்ம பையனை நம்ம கவனம் செலுத்த இல்லை. அவங்க முடி வெட்டிட்டு வரலாம், அவன் கொட்டை வச்சுட்டு மாதிரி வரான். மத்தியில மட்டும் மொட்டை எடுத்துட்டு வரான். இதுக்கு காரணம் யாரு? நம்ம தாய் தந்தை இருக்கான். அவங்களுடைய கவனம் இதெல்லாம் நடக்குமா? நீங்க படிச்சு உங்களுக்கு சிறப்பாக அவர் ஹமீத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா. அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியின்
பவளங்களாக மின்னக்கூடிய ஹாஃபிலாக்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு ஆசுரா பில்டர்ஸ் கன்சல்டின் உரிமையாளர் கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய சகோதரர் மன்சூர் அவர்களை அழைக்கிறேன். சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இஹ்சானுக்கு தமிழிலே மொழிபெயர்ப்பும் கூறப்படும். அந்த மொழிபெயர்ப்பினுடைய அர்த்தத்திற்கு ஏற்றாற்போல் அல்ஹம்துலில்லாஹ் முறையிலே நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் பேசும் பொழுது கூறினார்கள், 4 மாணவர்களை ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா 400 மாணவர்களை தாண்டி தற்பொழுது கல்வி போதிக்கப்பட்டு பல்வேறு கிளைகள் உருவாக்கப்பட கொண்டிருக்கிறது. மேலப்பாளைய நகரின் சீர்திருத்தம் காலத்தின் கட்டாயம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த நகரத்தினுடைய தெருவினுடைய முக்கியஸ்தர்கள் இன்னும் அமைப்பு இயக்கம் என்று எல்லோராலும் ஒருமித்த கருத்திலே இந்த சீர்திருத்தத்துக்கான ஏற்பாடுகள் அங்கங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரிசையில் இந்த மதரசாவினுடைய பணிகளும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. கல்வி மட்டும்தான் அறிவுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை கல்வியை கொண்டு மட்டும்தான் இங்கே உருவாக்கும். அப்படி இந்த கல்வி பணியை இந்த இஹ்சானுடைய நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது என்பது மிக்க மகிழ்ச்சி இருக்கின்றது. இங்கே இன்றைய தினம் காபிலாக்காக உருவாகி இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறக்கூடிய அந்த வசனத்தின் பொருளை உணர்ந்தவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சூரா முல்கிலே அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதி கலக்கல் மூத்த ஒரு ஹயாத்த எவ்வளவுக்கும் அழிக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எதற்காக என்று சொன்னால், உங்களில் இயலால் மிகச் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக இன்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். தங்களை செயலால் மிகச் சிறந்தவர்கள் என்று இங்கே இன்றைய தினம் ஹாஃபிலாக்களாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் தங்களை சிறந்தவர்கள் என்று இன்றைய நாளிலே அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவருடைய கூலியை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். அன்பானவர்களே, எதிர்கால சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக ஞானமிக்க சமூகம் கல்வியை கொண்டு மட்டும்தான் உருவாக்கப்பட முடியும். இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். தன்னுடைய மௌலவி அவர்கள் கூறிய அந்த வசனம்தான், எழுத்தறிவு இல்லாத சமூகத்தில் 22 இரண்டாவது சரி ஆலிம்தா பேசும்போது சொன்னாங்க, எழுத்தறிவு இல்லாத சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பும் பொழுது அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அவன் திருமறையிலே கூறுகின்றான், அவர்களுக்கு வசனங்களை ஓதி காட்டுகின்ற பரிசுத்தப்படுத்துகின்ற வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தேர்வு செய்து அனுப்பியிருக்கின்றார். ஆசிரியர்களாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் நாளை இன்னும் எதிர்கால சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக ஆக வேண்டும் என்று
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சுவாமி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர் மன்சூர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா. இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிப்பதற்காக அல் பாக்கியாத் மதரசாவின் கூட்டமைப்பின் முதல்வர், என்னோட பாசமிக்க நேசமிக்க ஆசிரியர் அல் ஹாஃபில் மௌலவி ஜக்கரியா அல்தாஃபி ஹல்ரத் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் அல் பாக்கியாத் மதரசா கூட்டமைப்பின் துணை முதல்வர் என் பாசமிக்க ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் மீரான் முஹீதீன் யூசுஃபி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். எனது ஆசிரியர் என்பதை விட எங்களின் ஆசிரியர் என்று சொல்வதே சிறப்பானது. அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியின் அரிதான முத்துக்களாக விளங்கக்கூடிய ஹாஃபிலாக்கள் குர்ஆன் மனத நிறைவு நிகழ்ச்சியை குர்ஆன் மனத நிறைவை செய்து வைப்பார்கள். முதலாவதாக ஜனாப் கே சிராஜுத்தீன் அவர்களின் மஹலார் அல் ஹாஃபிலா எஸ் ஹசீனா ஃபாத்திமா என்ற மாணவியை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض ويوم تقوم الساعة يومئذ يخسر المبطلون وترى كل أمة جاثية كل أمة تدعى إلى كتابها اليوم تجزون ما كنتم تعملون هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين وبذلك فافرحوا لعل الساعة لعلكم تعقلون وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين
وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக ஜனாப் கே முகமது கவுஸ் அவர்களின் மகளார் எம் ஷேக் ஹசீனா அவர்களை குர்ஆன் நிறைவு செய்வதற்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் ويوم تقوم الساعة يومئذ يخسر المبطلون وترى كل أمة جاثية كل أمة تدعى إلى كتابها اليوم تجزون ما كنتم تعملون هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين وإذا قيل إن وعد الله حق وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين وبدا لهم سيئات ما عملوا وأحاط بهم ما كانوا به يستهزئون وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. 44வது வார்டு வட்ட கழக செயலாளர் மதிப்பிற்குரிய ஜனாப் எம் சாஹுல் ஹமீத் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. பிரபல தொழிலதிபர் மதிப்பிற்குரிய ஜனாப் அல்ஹாஜ் நூருதீன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
அடுத்தபடியாக ஆசுரா பில்டர்ஸ் கன்சல்டன்டின் உரிமையாளர் கண்ணியத்திற்குரிய சகோதரர் மன்சூர் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது அல்-இஹ்சான் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசாவின் பேராசிரியரும் இஸ்லாமிய அழைப்பாளருமான மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏ அஹமது ஹசன் சாலிஹி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. தவறல் ஜனாப் டி.எஸ். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்தபடியாக அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. திருக்குர்ஆனை நிறைவு செய்த மாணவிக்கான பரிசு வழங்கப்படுகின்றது. குர்ஆனை நிறைவு செய்வதற்கான பரிசு வழங்கப்படுகின்றது. இதனை என்னுடைய மதரசாவின் அல் பாக்கியாத் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசாவின் முதல்வர், என் பாசத்திற்குரிய ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் ஜக்கரியா அல்தாஃபி ஹல்ரத் அவர்கள் வழங்குவார். கே ராஜுத்தீன் அவர்களின் மகளார் எஸ் ஹசீனா ஃபாத்திமா. அடுத்தபடியாக ஜனாப் கே முகமது கவுஸ் அவர்களின் மகளார் எம் ஷேக் ஹசீனா. ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்தபடியாக மாணவிகள் செய்த முயற்சியை பாராட்டி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றது. இதனை எம்முடைய மதரசா அல் பாக்கியாத் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசாவின் துணை முதல்வர் நேசத்திற்குரிய ஆசிரியர் அல் ஹாஃபில் மௌலை மீரான் யூசுஃபி ஹல்ரத் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். ஜனாப் கே ராஜுத்தீன் அவர்களின் மகளார் அல் ஹாஃபிலா எஸ் ஹசீனா ஃபாத்திமா. ஜனாப் கே முகமது கவுஸ் அவர்களின் மகளார் எம் ஷேக் ஹசீனா. ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்தபடியாக மாணவிகளை படிக்க வைத்த பெற்றோரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. இதனை இங்கு வருகை தந்துள்ள 44வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜனாப் அல் ஹாஃபில் எம்.எஸ். முஹைதீன் அப்துல் காதர் அவர்கள் போற்றி கௌரவிப்பார். அல் ஹாஃபிலா எஸ் ஹசீனா ஃபாத்திமா அவர்களின் தகப்பனார் கே ராஜுத்தீன் அவர்களுக்கு பதிலாக லெப்பை சாவுல் அமீன் அவர்கள் அடுத்தபடியாக எம் ஷேக் ஹசீனா அவர்களின் தகப்பனார் கே முகமது கவுஸ் அவர்களுக்கு முன்னாடி போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஜனாப் எம்.எஸ். முஹம்மது அப்துல் காதர் அவர்கள் ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்தபடியாக மதரசாவின் முதல் ஹாஃபிலாக்கள் என்பதால் அவர்களை பாராட்டி
எமது மதரசாவின் தாளாளர் TS அபூபக்கர் சித்திக் அவர்கள் விருதினை வழங்குவார். இதனை மாணவிகள் பெற்றோருடன் சேர்ந்து வாங்குவார்கள். முதலாவதாக KS ராஜுத்தீன் மற்றும் KS ராஜுத்தீன் அவர்களின் மகளா அல் ஹாஃபிலா எஸ் ஹசீனா ஃபாத்திமா அவர்களுக்கு பதிலாக லெப்பே சாகுல் அவர்கள் வாங்குவார். ஜனாப் கே முகமது கவுஸ் மற்றும் ஜனாப் கே முகமது கவுஸ் அவர்களின் மகளா எம் ஷேக் ஹசீனா செயலாளர் அவரின் சார்பாக ஹாஃபிராக்களை வாழ்த்தி அவர் 2 கிஃப்ட் கொடுக்குறார். அதில் ஒரு கிஃப்ட் ஆசாவும் ஒரு கிஃப்ட் அவரும் கொடுப்பார். சரியா? சரி. TS அபூபக்கர் சித்திக் அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் இன்னும் கொடுத்து என்னுடைய சார்பாக இந்த கிஃப்டினை என் மதிப்பிற்குரிய மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆப்சா அவர்கள் ஆலிமா அவர்களுக்கு வழங்குவார்கள். நேம் சொல்லுங்களேன் சார். ஜனாப் அடுத்தபடியாக சிறப்பு பரிசு வழங்கப்படுகின்றது. ரமலான் மாதத்திலே 30 நாட்களும் தொழுகை நடத்திய எம்முடைய மதரசாவின் மாணவர் முகமது இலியாஸ் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகின்றது. இதனை 44வது வார்டு வட்டக்கழக செயலாளர் மதிப்பிற்குரிய ஜனாப் எம் சாகுல் அமீத் அவர்கள் வழங்குவார். வரல இந்த பையன் போயிட்டு அவங்களுக்கு போயிட்டான் உடம்பு செய்யலாம். அடுத்தபடியாக நமது மதரசாவில் ஹிஃபுல் பிரிவில் 5 ஜூஸ் 10 ஜூஸ் மற்றும் 15 ஜூஸ் முடித்த மாணவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகின்றது. முதலாவதாக நமது மதரசாவின் பேராசிரியர் மௌலவி ஜாகிர் ஹுசைன் யூசுஃபி ஹல்தத் அவர்கள் வழங்குவார். எஸ் ஹாமிதா பாத்திமா காஜா ஃப்ரீலான்ஸ் கூப்பிடுவாங்க சார். ஏ அகமது ஆஷிகா மீரால் என் சமீமா வேற மணி வந்து வாங்குவோமா சமீமா ஹல்ரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா. அடுத்தபடியாக பிரபல தொழிலதிபர் ஜனாப் அல்ஹாஜ் நூருதீன் அவர்கள் பரிசினை வழங்குவார். MS சஃப்ரீன் நூருல் ஐன் ஆர் நபிலா
அடுத்து இவர் கரெக்டாக வந்து இவருக்கு 4வது ஜனாப் அல்ஹாத் நூதீன் அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் ஜஸா. அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அல்-இக்சான் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசாவின் பேராசிரியரும் இஸ்லாமிய அழைப்பாளருமான மௌலவி அல்-ஹாஃபில் எம்.ஏ. அஹமது ஹசன் சாலிஹ் அவர்கள் பரிசை வழங்குவார். டி.எம். சுஹைனா, ஆர். முகமது நபீஹா, எஸ். ஹசீனா, அடுத்தபடியாக ஆசுரா பில்டர்ஸ் அண்ட் கன்சல்டிங்கின் உரிமையாளர் ஜனாப் மன்சூர் அவர்களை பரிசளித்து கௌரவிக்க அழைக்கிறேன். ஏ. தாஹிரா, எம். ஜரீனா பர்வீன், எஸ். எம். உமேரா ஃபாத்திமா. ஜனாப் மன்சூர் அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் ஜஸா. அடுத்தபடியாக இறுதியாக நன்றியை கூறுவதற்கு அல்-இக்சான் மக்தப் அண்ட் ஹிஃப்லு மதரசாவின் மக்தப் பிரிவு ஆசிரியர் அப்துல் காதர் சாலிஹி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்தி தந்த அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅஸீமி வ சுல்தானிக். மேலும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தந்த நமது அல்-இக்சான் மக்தப் மற்றும் ஹிஃப்லு மதரசாவின் தாளாளர் டி.எஸ். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும், மேலும் முதல்வர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், அவர்களுக்கும், மேலும் துணை முதல்வருமான அல்-ஹாஃபில் மீரான் முஹைதீன் யூசுஃபி அவர்களுக்கும் எமது மதரசாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு கைரா. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய எமது மதரசாவின் பேராசிரியர் இஸ்லாமிய அழைப்பாளரான